அற்புத நிலைகொண்டு சத்திய நாராயணர் திருக்கோலமாய் நின்றவருக்கு வளம் வந்த அருள்நிலையை கண்டான் அகத்தியன். மகிழ்கின்றான் அகத்தியன். மாநிலனை அகத்தியனாக மட்டும்தான் மாற்ற முடியுமோ? அல்ல, அகத்தியன் நினைத்தால் ஒரு மாநிலனை சிவசத்திய நாராயணர் திருக்கோலம் கொண்டவனாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிற்கும் ஆற்றலாய் மாற்ற இயலும் என்ற நிலையில் அகத்தியன் வெற்றி கண்ட இரண்டாவது பெருவெற்றி விழா என்று நல்லாசி வழங்குகிறார். சித்தனவன் விடை கொண்டு திவ்ய தேசங்கள் அல்ல 108 திவ்ய தேசங்களில் இடையடந்து பிரபஞ்ச திவ்ய தேசமாய் விளங்கி இருக்கும் பிரபஞ்ச மகாசபையினுடைய ஒரு உன்னத பேராற்றல் உங்கள் முன்னால் சத்திய நாராயணனாய் சத்தியமாய் கேட்டவரம் கிடைக்கின்ற கேட்டவரம் அளிக்கின்ற அற்புத ஆற்றல் பகிர்ந்த பூனையாக அகத்தியில் கண்டு மகிழ்கின்றோம். சித்தமே பூனை பிரபஞ்சம் காணா நிகழ்வு இதுகாரும் மாநிலம் நிகழ்த்துவான் ஒரு பூனையை இறைவன் நிகழ்த்தி கண்டதுண்டோ? கண்டு கொண்டு இருக்கிறது இம்மாற்று யுகம். யுகம் கடந்த தவம் கண்டு அற்புத சோகா வாழை சுத்தன் என்னும் பேராற்றல் இறைவனாய் சத்திய நாராயணன் கோலம் கொண்டு நிகழ்த்திய அற்புத பூஜையை கண்டவர்கள் பூர்வ ஜென்ம புண்ணிய இணை தொடர்பாளர்கள் சித்தனுக்குள் புண்ணிய நிலைகள் பெருகியிருக்க பாவங்களும் கர்மங்களும் விலகியிருக்க இதுபோன்று சித்தனவன் பொற்பயணம் நற்பயணம் பொன்னம்பல மகா சபையினுடைய யுகம் மாற்ற நிகழ்வு பயணம் தொடரும் தொடரும் என்ற அகத்தியில் நல்லாசிரியர் வழங்குகின்றோம். யுகத்தை மாற்றி காண்பிப்பதோடு அல்லாது யுகத்தை காக்கின்ற ஆற்றலை செயல்களுக்கு வழங்குவது சிவனே உண்மை காக்கின்ற ஆற்றலை எமக்கு கொடுத்த சிவத்தின் திருவடிக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு மாநிலனை சித்தனாக சிவமாக ஞானியாக சத்திய நாராயணனாக பஞ்சமூலங்களின் வடிவமாக மாற்ற இயலுமோ என்ற வினாவிற்கு விடை நீர் என்று வாழ்த்துகிறோம். சிம்மாசனமிட்டு அமர்ந்து அற்புதமாய் அகத்தியனுக்கு ஆசனமிட்டவனே உண்மை பொய்யாய கைலாய ஆசனத்தில் அமர் வைத்தவன் அகத்தியன் என்ற பெருமிதத்தோடு நல்லாசி வழங்குகிறோம். அமர்ந்திருந்தவனை எழுப்பி அமர்ந்திருந்த சிவத்தை எழுப்பி அமர்ந்தா சிவமகா வாரை சித்தனே நீயே அவனுக்கு வேறு வெளிப்படுகின்ற அற்புத ஆற்றல் எவரும் ஒரு சித்தனுக்கு மட்டும்தான் வரும் நடத்தை கொண்டிருக்கிறோம். சித்தர்கள் நினைத்தால் சிவத்தின் ஆற்றலையும் மிஞ்சுகின்ற பேராற்றலை வழங்குகிறோம். எப்பொழுது அவனுக்குள் சித்தம் குடியிருக்கின்ற உறுதியை ஆசீர்வாதம் சித்தத்தை சுமந்தான் சிவத்தை சுமந்தான் அந்த பிரம்மாண்ட ஆற்றல் கொண்டு அகத்தியன் என்று அவன்தான் அகத்தியத்தை எவரும் காண முடியுமோ அகத்தியத்தோடு ஒன்றாக பயணிக்க முடியுமோ அகத்தியன் என்றால் என்ன தெரியுமோ என்று கேட்பான். அகத்தியன் என்ன என்று தெரிந்த உணர்வுடான அகத்தியன் பயணிக்கிறது. அற்புதங்களையும் அதிசயங்களையும் அபூர்வங்களையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற சபையில் சீடர்களுக்கு வாழ்வு இகலோக வாழ்வு உயர்ந்து நிற்பதற்குரிய அற்புதமான காரணம் அவரவர்களுடைய சரணாகதியே அகத்தியன் வாழ்த்துகிறோம். இவரை இறைவனை கண்டால் இறைவன், சித்தனாக கண்டால் சித்தன், சிவமாக கண்டால் சிவம், ஜெயக்குமரன் சீனிவாசன் பெருமாளாக கண்டால் அதுவாக காட்சியளிப்பான். அத்துணையும் கலந்த அகத்தியனாக காட்சியளிப்பான் என்று கண்டால் சிவன். இறை பெரும் ஆற்றல்கள் எல்லாம் எங்கு ஆற்றல் அப்படியிருந்து கண்டாக்குகின்றன அவ்விடம்தான் அகத்தியனின் உரையிடம் என்று ஆசீர்வதிக்கிறோம். இறைக்கு இறை கொடுத்து இறைக்கு ஒரு உரையிடம் கொடுத்து அவன் உறங்கும் அத்தகைய ஆசனத்தில் நம்மை உறங்க வைத்து அழகு பார்க்கிறான் சித்தன். அப்படியெனில் அகத்தியன் என்ன பரிசு கொடுப்போம்? வழங்கி இருக்கின்றோம் சத்திய நாராயணன் கேட்டு பெற்று வழங்குகின்றோம், கட்டளைக்கு பெற்று வழங்குகின்றோம், கட்டளை இருக்கின்றோம். சிவத்திற்கு உன் முன்னால் பிரபஞ்சம் நஞ்சமடைகிறது, ஜீவ நாடுகள் நஞ்சமடைகின்றன, வருகின்றன ஆகமங்கள் இதுவரைக்கும் அது ஒரு நாள் விரைவில் உங்களை நாடி வரும் நாடிகள் என்று கூறுகிறோம். என் நாடியை அறிந்தவனே, என் நாடியால் என் நாடியை மாற்றியவனே, என்னை நாடி வந்தவனுக்கு இருக்கு நாடி 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 என்று நல்லாசி பெருமிதத்தோடு மகிழ்வோடு அகப்படியோடு ஆத்தராய் வளர்ந்தும் சீடர்களே, சித்தனை தாங்கி புரியுங்கள், சிவத்தை எழுந்து புரியுங்கள். இருக்கும் பிடியிலிருந்து கருமநிலையில் அகழ்கின்ற ஆற்றலை சித்தன் மூலமாக அகத்தில் வளைந்து மகிழ்வோம் என்று நல்லாசி உரைத்து இன்னொருவரே சான்றோர்கள்
ஆசானின் இல்லாடும் புதல்வியும் கனவில் வருவார்கள். பாரதிபுர சுந்தரியாக, தேவி பார்வதியாக, சத்யநாராயணனாக காட்சி அளிப்பார்கள். சிவமாக இருக்கிறார். மகிழ்வடைந்து அகத்தியருக்கு ஆனந்தத்தை கொடுத்த சபையில் ஆனந்தமே உச்சம் என்ற அவர் தின்று ஓடுகின்ற நாளை உச்சத்தை பெறுவதற்கு பிரபஞ்ச உயிரினங்கள் காத்திருக்கின்றன. வளாகம் முழுவதும் இவர் செல்கின்ற பொழுது, இங்கிருந்து செல்கின்ற பொழுது அத்துணை உயிரினங்களும் இவரிடம் யாசகம் பெற இவர் நாண அத்தகைய உணவை உள்ள காத்து கிடக்கின்றன. ஆன்மாக்கள் கசையோடு இருக்கின்றன. இவரை தாங்கின்ற பொழுது கண்மோற்றம் பெறலாம். எனவே ஜோதி தெரிகின்றது. ஆத்ம ஜோதி, ஆன்ம ஜோதி, ஒரு சிவன் இங்கு நடந்த அபிஷேக ஆராதனை நிகழ்வுகளில் இருக்கின்ற தைவார ஆற்றல்கள் எவை? சிவ பூஜை நடத்துகின்ற சித்தனது சபையிலே ஆங்காங்கு நிகழ்த்தி ஒரு நிறுவனம் போன்று ஒரு நிறுவி அகற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற அற்புத தலத்திற்கும் தைவார ஆற்றல்களின் சொரூபங்கள் தாங்கிய பேரையை சுமந்து வரும் பொழுது அவனே சபையாய், அவனே அகத்தியனாய், அவனே சிவமாய், அவனே ஆதிரை நூலாய், அவனே கைலாயமாக காட்சி வந்தான். அந்நிலையாய் உயர்ந்திருக்கும் அற்புத பூஜை கண்டோர்களே, ஏற்றமுடன் நம்பிக்கை நிலையோடு செல்லுங்கள். வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீங்கள் தட்டிய கதவு திறக்கப்பட்டது, வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டது. அனைவருக்கும் அற்புத நிலை கிடைக்கும். வேண்டி இருப்போர்கள், வணங்கி இருப்போர்கள் யாவருக்கும் எங்கிலிருந்து இத்தகைய நிலை கொண்ட வளாகத்திலிருந்து செல்வோர்கள் நிம்மதியாக செல்லுங்கள். அகத்தியன் துணையாக வருவோம். சுத்தத்தில் வாழ்த்துகிறோம். இல்லங்கள் சுற்றமடைய, குறைகள் தீர, உங்களது இல்லங்கள் தீர்ந்து அற்புதமாய் இனி இன்பம் துன்பம் என்ற வார்த்தை எம் சபை சீடர்களின் வாயில் வரக்கூடாது. அனைத்து எம்மாள் என்று ஏற்றுக்கொண்டு ஞான குறை கொண்ட சீடர்களாக வளர்த்த வேண்டும். சபை நோக்கி வாழ்த்து. முழுவதும் பெருநாளுக்கு வர விரும்புவோர்கள் பௌர்ணமி தினமன்று இறைச்சபை ஆசாரியம் உங்களது அத்தகைய நிலை கொண்ட நாமங்களையும் எங்களையும் கொடுத்து வாருங்கள். சபை நோக்கி அகத்தியன் உங்கள் இன்னல்களை தீர்த்து வைப்போம். நிச்சயமாய் இதிலிருந்து தோன்றுகிறது சூட்சம நிலை என்று அகத்தியன் நல்லாசிரியர் வழங்குகிறோம். சீடர்களே, அற்புதமான சித்தர்களின் சீடர்களே, ஏற்கனவே நிலை கொண்ட தளபதி அகத்தியனை அமர வைத்து ஏற்கனவே